பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னை பற்றி ஒருவரிடம் கூறப்பட்டு, அப்போது என் மீது ஸலவாத்து கூறாதவரின் மூக்கு உடைபடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் புதை குழியை கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள். என் மீது ஸலவாத்து கூறுங்கள். நிச்சயமாக உங்களின் ஸலவாத் நீங்கள் எங்கு இருந்தாலும் என்னை வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் மீது எவர் சலாம் கூறினாலும் அவருக்கு நான் பதில் சலாம் கூறுவதற்காக என் உயிரை என்னிடம் அல்லாஹு தஆலா திருப்பி தராமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத். அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாரிடம் என் பெயர் கூறப்பட்டும் அவர் என் மீது ஸலவாத்து கூறவில்லையோ அவர் கஞ்சன் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது என்ற அந்த வார்த்தை உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு யாருமே வைக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கான்செப்டை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான். ஏன்னா அவரு தான் அந்த பேரை தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தையும் அந்த நினைவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்துல் முத்தலிபுக்கு தந்தார். முஹம்மது என்ற வார்த்தைக்கு புகழப்பட்டவர், புகழப்பட்டு கொண்டிருப்பவர், புகழுக்கு சொந்தக்காரர் என்னன்னாலும் எடுத்துக்காரலாம். மொத்தத்துல அவர் புகழுக்குரியவர் அப்படின்ற அந்த ஒரு பொருள்படும். இந்த இடத்துல புகழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம மன்னவரே வல்லவரே எல்லா நேரமும் என்ன செய்யறதில்லை, சொல்லதில்லை. சில நேரங்கள்ல மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றோம். அவங்களுக்கு செய்யக்கூடிய காணிக்கையாக இருக்கக்கூடிய ஸலவாத் என்பது ஒரு அற்புதமான துவா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ கருணை காட்டு, அவங்களுடைய குடும்பத்தாரின் மீது நீ கருணை காட்டு. இந்த துவாப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னாங்க. ஏன் இவ்வளவு உரிமை எடுத்து அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த அளவுக்குன்னு சொன்னா, என் பெயர் சொல்லப்பட்டும் கூட ஒருவர் ஸலவாத்து கூறவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் சொன்னா நாசமா போட்டும் அப்படின்றதுக்கு தான் அரபிகள் அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை சொல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி படைத்தவர்களான்னு சொன்னா கண்டிப்பாக தகுதி படைத்தவர்கள் தான். ஒரு கட்டத்துல ஹசன் ஹுசைன் இருவருடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுண்டு கண்டார்கள். ஒருவர் கனவுன்று கண்டு என்ன செஞ்சாங்கன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வீட்டுக்கு வந்தாங்க. முகமெல்லாம் மாறி போய் இருந்துச்சு. குழந்தைகளை கூப்பிட்டாங்க. குழந்தைகள் வந்தன. ஹசன் ரலியல்லாஹு அன்னாருடைய உதட்டில் முத்தமிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்னாருடைய கழுத்தில் முத்தமிட்டார்கள். அவருக்கு உதட்டிலும் இவருக்கு கழுத்திலும் முத்தமிட்டார்கள். அப்போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக உங்களுடைய முத்தம் இருக்கிறதே, ஒருவருக்கு உதட்டிலும் ஒருவருக்கு கழுத்திலும் தாங்கள் முத்தமிட காரணம் என்ன என்று கேட்கும்போது, என் அருமை மகளே, என்னுடைய பேரனான ஹசனை எதிரிகள் கழுத்தை அறுத்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் அந்த கழுத்தாக இருப்பதால் இனிமேல் எப்போது அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. அதனால் என் மகனை, என் பேரனை நான் கழுத்தில் முத்தமிட்டேன். உதட்டில் முத்தமிட காரணம் என்ன தெரியுமா? அவர் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார். இந்த உதடு வழியாகத்தான் அவருடைய உயிரை வாங்கக்கூடிய விஷம் செல்லும். அதனால் ஷஹாதத்துடைய காரணமாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த உதட்டை பரக்கத்தை கருதி நான் முத்தமிட்டேன் என்று சொன்னார். ஒரு தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்படியே இடிஞ்சு போயிட்டாங்க. என்னமோ ஒரு வாழ்த்து மாதிரி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன உடனே இடிஞ்சு போயிட்டாங்க. இடிஞ்சு கண் கலங்கியவராக பாத்திமா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பிரத்யேகமாக உங்களுக்கு தரப்பட்ட துவாவினால் என் பிள்ளைகளை உங்களால் காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பிரத்யேகமாக உங்களுக்கு தரப்பட்ட துவா, எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமா துவா கொடுத்திருப்பான். புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது, எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு கையறு நிலை வரும்போது பயன்படுத்துவதற்கு ஒரு துவா கொடுத்திருப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த துவாவை நீங்கள் பயன்படுத்த முடியாதான்னு கேட்கும்போது சொன்னாங்க, பாருங்க, இந்த இடத்துலதான் நம்ம சிந்திக்கணும். ஸலவாத்தை ஏன் ஓதணும், எதுக்கு ஓதணும்
அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை இப்பதான் வருது. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை மகளே, இது என் சுய லாபத்திற்காகவோ அல்லது என் குடும்பத்தின் லாபத்திற்காகவோ இந்த துவாவை நான் வைக்கவில்லை. மறுமை நாளில் பரிதாபத்திற்குரிய என்னுடைய உம்மத்துக்களில் பாவிகள் இருப்பார்கள் அல்லவா, நரகம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரகத்தில் அவர்கள் புழுவாய் துடிக்கின்ற நேரம், அவர்களை எப்படியாவது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், நரக விடுதலையை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அப்ப கையில இருக்க வேண்டியது என்னண்டா, இது ஒண்ணுதான் என் கையில இருக்கும். கையில இருக்கக்கூடியது ஒரு ஆயுதம், இது ஒண்ணுதான். எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஒன்றை, கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த ஒன்றை நான் அந்த நேரத்தில் பயன்படுத்துவேன். என் உம்மத்திற்காகத்தான் அதை நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னான். இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு உலகத்துல நம்ம பார்க்கிறோமே, எத்தனை தலைவர்களை பார்க்கிறோம். அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர். குடும்பத்துக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாம். குடும்பத்துக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாம். குடும்ப நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உள்ளதுதான். ஆன்மீக தலைவராக இருந்தாலும் தன் குடும்பத்தை தான் பார்ப்பாரு. அரசியல்ல கரகண்டு வெற்றி கொடி நாட்டிய தலைவராக இருந்தாலும் தன் குடும்பத்துக்கு ஒண்ணுனா துடிச்சு போவார். எப்படியாவது எந்த காசு கொடுத்தாவது என் பிள்ளையை காப்பாற்றணும்பா, என் பேரனை காப்பாற்றணும்பா, என் பேத்தியை காப்பாற்றணும்பா, விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தன் வீட்டு விஷயங்கள்ல தான் முக்கியத்துவம் கொடுத்துவாரு. இங்க பாருங்க, நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம அவங்க பிள்ளைங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தமா, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்ற ஒரே ஒரு அடையாளம் தான். இந்த ஒரு அடையாளத்தை அல்லாஹ் எவ்வளவு பந்தபாச உறவாக வைத்திருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் தைரியமாக சொன்னாங்க, என் மீது ஸலவாத்து கூறாதவன் கஞ்சன், அவன் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவன் நாசமடைவதற்கு என் பெயர் முஹம்மத் என்ற பெயர் சொல்லப்பட்டு அவன் ஸலவாத்து கூறாமல் இருந்தாலே போதும் அப்படின்னாங்க. அதனாலதான் அல்லாஹ் பரலாக்கிட்டான். இதை ஒரு சீரியஸ்னஸை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் பரலாக்கிட்டான். இன்னல்லாஹ மலாயிக்கத்தஹு ஒரு ஆயத்தை நம்ம ஓதுறோமா இல்லையா? அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்கிறான், மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள். ஆகவே அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க அல்லாஹ் சொல்லிட்டு அது பரலாயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னா சுன்னத்து, அல்லாஹ் சொன்னா பர்து. அப்ப அந்த பர்லாஹ்னுடைய பின்னணி இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உங்கள் ரசூல் அவரை விட, அவர் குடும்பத்தை விட உங்களை தான் அவர் இதயத்தில் வரித்திருக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் ஸலவாத் சொல்லித்தான் தீர வேண்டும். அந்த ஸலவாத்தை, அந்த ரசூலுடைய காணிக்கையை தொடர்ந்து செய்வோம். துன்ப துயரங்களை நம்மை அணுகாமல் பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.